இந்த வீடியோவில் செகண்ட் பேப்பர் காவிய के रूप பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். फर्स्ट क्वेश्चन इम्पॉर्टेंट है पाटिकला. साहित्य हमारा मानसिक प्रक्रिया अर्थात विचारों भावों और संकल्पों की शाब्दिक अभिव्यक्ति है. स्पष्ट कीजिए. கொஷின் என்னென்னா, சாகித்ய இலக்கியம் இருக்குல்ல, அது நம்மளோட மனசோட தீர்மானம், எண்ணம், உணர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட வெளிப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி விளக்குங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். சமாஜ் கா சாகித்ய பர் பிரபாப். சமூகத்தின் இலக்கியத்தின் தாக்கம். நம்ம சமூகம் வாழ்கிறோம் இல்லையா, அந்த சமூகத்தில் இலக்கியம் எப்படி தாக்கம் பண்ணியிருக்கு, என்ன இம்பேக்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு தலைப்பு. फर्स्ट वन பாருங்கள். कवि या लेखक अपने समय का प्रतिनिधि होता है. கவி இல்லைன்னா எழுத்தாளர்களை யாரை வேணால் சொல்லிக்கலாம். அவங்களோட சமை, அவங்க நேரத்துக்கூட தலைவர், பிரதிநிதினா தலைவர் அவங்க தான். जिस प्रकार का मानसिक गद्य उसे मिलता है उसके अनुसार उसको कृत्य होती है. எப்படிப்பட்ட மன உணர்வு அவங்களுக்கு கிடைக்குதோ அதை வச்சு தான் அவங்க எழுத்துக்களை, படைப்புகளை கொடுக்குறாங்க நமக்கு. जिसको सब लोग अनुभव करते हैं और जिसको सब लोग कह नहीं पाते उसको कवि सुंदर ढंग से बताता है. கொஞ்சம் மக்கள் அதை அனுபவம் பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் மக்கள் வெளியே சொல்ல முடியாத விஷயமா இருக்கும். இப்படிப்பட்ட விஷயத்த அவங்களோட ஸ்டைலில், சுந்தர் டங்குன்னு அழகான அவங்க ஸ்டைல்லையே அவங்க இலக்கியமாக நமக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேரா பாருங்கள். கவி या लेखक साहित्य की सृष्टि करता है. கவி ஆர் எழுத்தாளர்கள் சாகித்யனா இலக்கியத்தை படைக்கிறாங்க. வஹ சமாஜ் கா பிரதிநிதித்துவ करता है. அங்கே சமயக்க பிரதிநிதி சொன்னாங்க ஃபஸ்ட்டு பேரால். செகண்டில் சமூகத்தின் பிரதிநிதி அப்படின்னு சொல்கிறாங்க. कवि का हृदय भावुक होता है वह दूसरों से अधिक सहृदय होता है. கவின்ற இருக்கார்லையே லேக்கக்கு, அவங்க ரொம்பவும் உணர்வு பூர்வமாக இருப்பாங்க. ரொம்பவும் கோவப்படுவாங்க, எல்லாத்துக்கும் உணர்ச்சி வசப்படுவாங்க, அப்படிப்பட்டவங்களாம் இருப்பாங்க. அது இல்லாமல் அவங்க சஹிருதினா ரொம்பவும் கைண்ட்னஸாக, கனிவாக இருப்பாங்க, மற்றவங்க மேலே கனிவாக இருப்பாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. इसलिए उसका अनुभव की शक्ति दूसरे के अपेक्षा படி ஜடி. இதனால தான் அவங்களோட அனுபவத்தோட சக்தி மற்றவங்களோட எதிர்பார்ப்பு அதிகமாகவும் கம்மியாகவும் இருக்குது. उसे अनुभव के आधार पर साहित्य के सृष्टि होती है. அவங்க அனுபவத்தின் அடிப்படையாக தான் இலக்கியத்தை படைக்கிறாங்க. நெக்ஸ்ட் பேரா பாருங்க. मनोवृत्ति और अभिव्यक्ति. அணுகுமுறை மற்றும் வெளிப்பாடு. संसार में होने वाले घटनाओं के प्रति हम जरूरत अपनी प्रतिज्ञा प्रकट करती हैं. இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை அதோட பிரதியை கண்டிப்பாக மற்றவங்கக்கிட்ட அது என்ன நடந்ததுன்னு மற்றவங்கக்கிட்ட கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம். प्रकट करते हैं ना, வெளிப்படுத்துவோம். एक सुंदर स्थान को देखते ही हमारा मन कह उठता है. ஒரு அழகான ஒரு இடத்த பார்க்கும்போது நம்ம மனசில் கண்டிப்பாக ஒரு வார்த்தை பேசும். என்னது, எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள ஒரு டான்ஸை பார்த்தா நம்மளுக்கு சொல்லுவோம், எவ்வளோ அழகாக ஆடுறாங்க அப்படின்னு நம்மளுடைய மனசோட எண்ணத்தை நம்மளை மீறியே வெளிப்படுத்திடுவோம். அதை தான் சொல்கிறாங்க. கித்னா சுந்தர் ஸ்தான் ஹே. எப்படிப்பட்ட அழகான இடம். ஹம் அப்பனே விசாரம் கோ பிரகட் கியா அப்படின்னா நஹீம் ரஹே பார்த்தே. நம்முடைய எண்ணங்களை நம்ம கண்டிப்பாக வெளிப்படுத்தாமல் இருக்க முடியாது. सुंदर दृश्य को देखते ही हमारा मन होने वाले मनोवृत्ति को सुंदर ढंग से अभिव्यक्ति करने के लिए कला ही साहित्य है. அழகான ஒரு இடத்த நம்ம பார்க்கும்போது நம்ம மனசில் தோன்ற மனோபாவத்தை எல்லாம் அழகான ஸ்டைலில் வெளிப்படுத்துவதை தான், அந்த கலையை தான் நம்ம சாகித்ய, இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். इसी प्रकार क्रोध, भय, अंस्त्या आदि मनोवृत्तियों भी कवियों द्वारा व्यक्त की जाती हैं. இது மட்டும் இல்லாமல் நம்முடைய பயம், எதை பற்றி பயப்படுறோமோ அதை பற்றின பயம், குரோதம், கோபம், நகைச்சுவை, இது மாதிரியான மன உணர்வுகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட கவிகள் வழியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுது. मनुष्य की आत्मव्यक्ति में ही सामाजिकता का मूल है. மனுஷனோட சுய வெளிப்பாடு இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம சமூகத்தின் மூலம், அடிப்படை அப்படின்னு சொல்லலாம். அதை சாகித்யமேம் இசி அபிவியக்திக்கு பிரமுக்தாக. இலக்கியத்தில் இந்த வெளிப்பாடுன்றது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நெக்ஸ்ட் பேரா பாருங்கள். விபின்ன அபிவியக்தியாம். பல்வேறு வகையான வெளிப்பாடு.
हम अपने मन की अनुभवों को वाणी या शब्द द्वारा व्यक्त करती हैं. நம்முடைய மனசோட எண்ணங்களை அதோட அனுபவங்களை நம்ம பேசுறது மூலயமா வார்த்தைகள் மூலமாக நம்ம வெளிப்படுத்துகிறோம். जब लेखक या कवि अपने अनुभवों के दूसरों तक पहुंचाना चाहता है तब शाब्दिक अभिव्यक्ति की प्रयोग करता है. ஆனால் கவியோ ஒரு எழுத்தாளரோ அதை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தணும், அவங்க எண்ணங்களை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தணும், அது மற்றவங்க கிட்டத்தில் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா வார்த்தையை யூஸ் பண்ணி தான் அவங்க வெளிப்படுத்துவாங்க. सुंदर शब्दों में अभिव्यक्ति की गई मनोवृत्ति ही साहित्य बन जाती है. அழகான வார்த்தைங்க மூலயமா தான் வெளிப்படுத்தும் போது மூலமாக தான் நம்மளோட எண்ணங்களை இலக்கியத்தில் पढ़ा முடியும். इसी अभिव्यक्ति द्वारा कवि लोगों अपनी ओर आसानी से आकर्षित कर लेता है. இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் ஈஸியாக கவி நம்மளை அவங்க பக்கமாக இழுத்துடுறாங்க. उसकी सफलता का रहस्य है. இதுதான் அவங்களோட வெற்றியின் ரகசியம். फर्स्ट பாருங்க. அடுத்தது साहित्य संसार के प्रति हमारा मानसिक विचारों भावों और संकल्पों को शब्दों अभिव्यक्ति ही है. இது क्वेश्चन அப்படியே எடுத்து எழுதியிருக்காங்க. वह जब हमारा जित भी करता है तो वह और भी प्रशंसनीय हो जाता है. அவங்க இலக்கியத்தால் நமக்கு வார்த்தையாலையும் இலக்கியத்தாலையும் நமக்கு நன்மை நேர்ந்ததுன்னா அவங்க போற்றப்படக்கூடியவங்களாக மாறிடுவாங்க. वह अभिव्यक्ति हमारा हित का साधन होने के कारण संरक्षणी भी हो जाती है. அந்த வெளிப்பாடு தான் நமக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.